ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு சப்பாத்தி, நான், ரொட்டி, புல்கா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தஹி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சேன் பன்னீர் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி வந்துட்டு சேர்க்க போகிறோம். காஷ்மீரி சில்லி, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போடுவேன். அதில் வந்துட்டு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதனால நான் இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் வந்துட்டு கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகம்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வந்துட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். அது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். தயிர் கூட 2 டேபிள் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா வந்துட்டு கலந்துக்கங்க. நான் ஒரு 1/4 லிட்ரு வந்துட்டு தயிர் எடுத்திருக்கேன் இதுக்கு. அப்புறம் வதங்கிட்டு இருக்க அந்த வெங்காயத்து கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த கேப்பில் நம்ம பன்னீரை வந்துட்டு வேறு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த தயிரை வந்துட்டு இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்றணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு கலக்கக்கூடாது, அப்புறம் தயிர் வந்துட்டு திரஞ்சிரும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடிடணும். இப்படி மசாலா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வந்திருக்கும். இதில் நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பை வந்துட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு கொதிச்சா போதும். அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு கிரேவி வந்துட்டு ரெடியாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, கொஞ்சோண்டு வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.